Okay, hi students, welcome to Magic Max Tamil. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1 1.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3 போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும். ஓகேவா? அது என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அது ஒரு சில ஆப்ரேஷன்ஸில் அதாவது மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான் நம்ம ஆப்ரேஷன் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு குக்கிங்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஆர்டராக பண்ணால் தானே வந்து ஒரு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ டொமேட்டோ ரைஸே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஆன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கடாயை வைக்கணும், அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு தான் மஸ்டர்ட் கடுகு போடணும். அது இல்லாமல் எடுத்தோடனே இங்கே கடாயை வச்சுட்டு தக்காளியை போட்டுட்டு ஆனியன் போட்டு அந்த மாதிரி வந்து ஆர்டர் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது. நம்ம பண்ணோம்னா ஃபுட்டு ப்ராப்பராக இருக்காது, நம்மளால சாப்பிடவும் முடியாது. சரியா? அது மாதிரி தான் இப்போ மேக்ஸை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் 2 நம்பருக்கு சென்டரில் ப்ளஸ் சைன் இல்லை மைனஸ் சைன், மல்டிபிள் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அது ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னென்னா ஒரே சம்மில் எல்லா ஆப்ரேஷனும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணவா இல்லை மல்டிபிள் பண்ணுறதா, நம்மளுக்கு ஒரு ப்ராக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எது ஃபஸ்ட்டு பண்ணுறது நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுக்காக தான் ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பிட்மாஸ் ரூல். சரியா? கொடுத்துருக்கிறத இந்த பிட்மாஸ் ரூல் பிரகாரம் நம்ம கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி ஒரு சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். சரியா? இப்போ பிட்மாஸ்னால் நம்ம என்னென்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி லோயர் கிளாஸில் இதை படிச்சிருக்க மாட்டேன். லோயர் கிளாஸில் நார்மலாக அடிஷன், சப்ராக்ஷன் 2 நம்பர் கொடுத்து தான் படிச்சிருப்பீங்க. இப்போ எங்கள் 6th வந்தோடனே இந்த பேசிக் சம் வந்து காலேஜ் போகிற வரைக்கும் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பிட்மாஸ்னால் என்னென்னா பி ஃபார் ப்ராக்கெட்ஸ். சரியா? ப்ராக்கெட்ஸ்னு எடுத்துட்டா 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. சரியா? அதை நீங்கள் சம் வரப்போ நீங்கள் பார்க்கலாம். பி ஃபார்னா ப்ராக்கெட்ஸ், ஐ ஃபார்னா இண்டைசஸ். இண்டைசஸ் வந்து நீங்கள் இப்போ படிக்க போகிறதில்ல, நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போனால் தான் படிப்பீங்க. அது என்னென்னா ரூட் வரும், பவரு, இந்த மாதிரிலாம் வரும் இண்டைசஸ்னால். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பி ஃபார் ப்ராக்கெட், ஐ ஃபார் இண்டைசஸ், டி ஃபார் டிவிஷன் சைன். இந்த மாதிரி போட்டால் டிவிஷன் தான், இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டால் அது டிவிஷன் தான். நெக்ஸ்ட் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். ஓகேவா? அது வந்து பிட்மாஸ்னால் அது ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பி ஃபார் ப்ராக்கெட், ஐ ஃபார் இண்டைசஸ், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். ஸோ இதில் அதாவது ஒரு சம்மில் இந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம கொடுத்துருக்க சம்மில் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இருந்தால் அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அது ப்ராக்கெட் முடிச்சிட்டா ஐ நம்மளுக்கு தேவையில்லை, லீவ் பண்ணிடுங்க, ஹையர் கிளாஸ் தான் படிக்க போகிறோம். ப்ராக்கெட் சால்வ் பண்ணி முடிச்சிட்டா நெக்ஸ்ட் டிவிஷன் சம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம டிவிஷன் தான் நெக்ஸ்ட் செகண்ட் பண்ணணும். அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் அடிஷன் இருந்தால் அடிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். இந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சம் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம்மில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, செகண்ட் வந்து ப்ளஸ் இருக்குது. சரியா? இதை ஃபஸ்ட்டு எதை பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணுவீங்களா அடிஷன் பண்ணுவீங்களா? மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன் வரும். ஸோ மல்டிபிள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரியா? சரி, ஒரு சம்மில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைனஸும் நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எதை பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்களா? மைனஸ் பண்ணக்கூடாது. டிவிஷனுக்கு அடுத்து தான் சப்ராக்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு தான் சப்ராக்ஷனுக்கு போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிட்மாஸ்னால் என்ன, அது ஒவ்வொரு லெட்டருக்கு என்னென்ன வந்து ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. பி ஃபார் ப்ராக்கெட்ஸ், ஐ ஃபார் இண்டைசஸ், டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம சம்மில் எக்ஸசைஸ் 1.3 போன பின்னாடி ஒவ்வொரு சம்மும் நான் உங்கள் டீட்டெயிலாக பிட்மாஸ் ரூல் 2 டைப்பாக நான் சொல்லித்தர போகிறேன். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு தனியாக இருக்குது, அது தனியாக ஒரு ரூலும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எனிமீஸ் இருந்தால் அது தனியாக ரூல். 2 டைப்பான ரூல்ஸை வச்சு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? நீங்கள் எக்ஸசைஸ் 1.3 போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.